நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மே 1ஆம் தேதி இளையராஜா லைவ் இன் கச்சேரி. கரூருக்கான அனைத்து நிகழ்வுகள் போர்டல் மூலம் அங்கீகரிக்கப்படாத டிக்கெட் விற்பனைக்கு எதிரான புகார் மனு அளித்தனர். சமூக வலைதளங்களில் இந்த புக் மை ஷோ, பேடிஎம், கியூ டிக்கெட்ஸில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் விற்கிறதுக்கு உண்டான இதை கொடுத்துருந்தோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு சில ப்ரைவேட்டாக இருக்கவங்க, நம்ம நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி நிறையா டிக்கெட்ஸை விற்றுருக்காங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே நம்ம கண்காணிப்பாளர் ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக போன இதான் கொடுக்குறாங்க. போன 27 டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே ஃபிசிக்கலாக கொடுக்கலையா? இல்லை, ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் கடைசி 2 நாள். ஏன்னா இவங்க நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த துப்புரவு பணியாளர்கள், ஊனமுற்றோர்கள் அவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி இது பண்ண தெரியாதனால அவங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில கடைசி ஒரு 3 நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கிராமங்கள்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு பட்டன் செல் தான் வச்சுருக்கோம், நாங்கள் கூகுள் பேயோ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதில் எவ்வளோ டிக்கெட் சார் போல் டிக்கெட்டாக இருக்குது? இல்லை, அதுக்கு தாங்க எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியாது. பட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆனது, ஸ்கேன் பண்ணது, கொடுத்தது எல்லாமே ப்ரூஃப் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க சைபர் கிரைமில் சார் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சைடில் எவ்வளோ புக் ஆச்சு? இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நேற்று? எங்கள் சைடில் புக் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பக்கம் புக் ஆயிருந்துச்சு. பட் அங்கே வந்தது ஒரு 25,000 25,000 ப்ளஸ் தான், 5,000 பேர் 6,000 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க.